வணக்கம். நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. நெறைய பேருக்கு இப்ப கல்யாணம் ஆகல. நெறைய பேர் என்ன சொல்றோம்? பசங்களுக்கு தான் பெண் கிடைக்கிறது இல்லைன்னு. ஆனா, தினந்தோறும் நெறைய ஜாதகத்த நான் பார்க்கிறேன். அதுல நெறைய பொம்பள பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வரன் அமையலைங்கிற பிரச்சனையும் இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கல்யாணம் ஆகாத சூழ்நிலையினால நெறைய பேருக்கு சிக்கல், வேதனை, இப்ப குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட வரன் பார்க்கறதுக்கே நெறைய நேரத்த செலவிடுறாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க. லீவ் போட்டுட்டு வாங்க, ஒரு வரன் வருது அப்படின்னு சொன்னா அவங்களும் சலிச்சுக்கிறாங்க. எத்தன தடவ தான் வரது? ஒரு பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம்னாலும், எத்தன பரிகாரம் தான் சொல்றது? கல்யாணமே ஆகலினா கூட பரவாயில்லைன்னு சொல்லி விரக்தியோட விளிம்புக்கு போன குழந்தைகள கூட நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பெத்தவங்க கூட இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டா உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரிய அலைச்சலையும் மனவேதனையும் சந்திச்சிருக்காங்க. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில பரிகாரங்களை சரியான நாளில் சரியான கிரக அமைப்புல செய்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் நிறைந்த நாள், 3க்கும் மேற்பட்ட யோகங்களும் பல்வேறு சாதகமான கிரக அமைப்புகளும் ஒரே நாள்ல வரக்கூடிய ஒரு உன்னதமான நாள். இந்த கிரக அமைப்புகள் திருமண தடையையும் கல்யாணம் தாமதம் ஆகிறதையும் உடனடியாக தீர்த்து வைக்கிறதாக இருப்பதாலும், அதற்கு இந்த கிரகங்கள் அருமையாக சப்போர்ட் பண்ற இடத்துல இருக்கிறதுனாலையும் எப்பேற்பட்ட திருமண தடையும் சரி, என்ன விதமான தோஷம் இருந்தாலும் நிறைய பேருக்கு திருமண தடைக்கான காரணமே ராகு கேதுவும் செவ்வாய் தோஷமும் தான். அப்படிப்பட்ட இந்த 2 தோஷங்களுமே கண்டிப்பாக நீங்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் திருமண தடை நீங்குவதற்கு கடைசி பரிகாரம்னு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற பரிகாரம். அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஜாதகத்துல என்ன தோஷம் இருந்தாலும் சில கிரக அமைப்புகள்ல நம்ம அதை செய்யும் பொழுது அந்த பரிகாரம் முழுமையாக வேலை செய்யும். ஏற்கனவே லட்சம் பேருக்கு மேல திருமண தடை நீங்கிய பரிகாரம் இந்த பரிகாரம். அதே போல உலக அளவில் பிரசித்தி பெற்ற இந்த பரிகாரத்தை தான் நாம உங்களுக்கு இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம். திருமண தடையை நீக்கிறதுல சுக்கிரனின் பங்கு ரொம்ப 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 முக்கியம். காரணம், 12 ராசிக்குமே கலத்தரக்காரகன் அப்படிங்கிற கிரகம் சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனோட அதிபதி கடவுள்ல யாருன்னா தாய் மகாலட்சுமி. அப்ப திருமணம் நடக்கிறதுக்கு நாம எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த பூஜைகள் செய்தாலும் அது மகாலட்சுமியின் முன்னிலையில் மகாலட்சுமிக்காக செய்வதாக இருந்தால் அது கூடுதல் பலனை நமக்கு விரைவாக தரும். திருமண தடைக்கான கிரக அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல 7ஆம் இடத்துல குரு ராகு அல்லது குரு கேது சேர்க்கை இருக்கிறது. ராசி அல்லது லக்னத்துல ராகு அல்லது கேது இருக்கிறது. சனி கேது சேர்க்கை, சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ரொம்ப ரொம்ப தாமதமாகும். சிலருக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால தான் திருமணம் ஆகிறதுல தாமதம் ஏற்படும். நிறைய பேருக்கு பத்திரிகை அடிச்சு திருமணம் நின்றிருக்கலாம். மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து கூட திருமணம் நின்று போயிருக்கலாம். அப்படிப்பட்ட வேதனையை நம்மளால விவரிக்கவே முடியாது. அப்படி ஒரு பெரிய துன்பத்தை எல்லாம் சந்தித்தவங்களுக்கும் இந்த வீடியோ தான் உங்களுக்கான நிவாரணத்தை தரும். இனிமேல் நீங்க எந்த ஒரு தடையும் தாமதமும் திருமணத்துல இருக்குங்கிற கவலை இனிமேல் வேண்டாம். நிறைய பேர் இருக்கிற சந்தேகம், நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம், நிறைய ஜோசியரை போய் பார்த்துட்டோம், நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டோம். ராகு கேதுக்காக வாழை மரத்துக்கு தாலி கட்டணும், அரச மரத்துக்கு தாலி கட்டணும், அரச மரத்துக்கு தாலி கட்டணும், ராமேஸ்வரம் போனோம், நாங்க திருப்பைஞ்சிலி போனோம், திருமணம் சேரி போனோம், திருநாகேஸ்வரம் போறோம், திருப்பாம்புரம் போனோம், எல்லா ஆலயத்துக்கும் போய் பல்வேறு பரிகாரங்கள் செஞ்சிட்டோம். ஆனா எங்களுக்கு திருமண தடை நீங்கல. இப்போ நாங்க போய் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கூட எங்க பிள்ளைங்க அதுக்கு ஒத்துழைப்பு தரதில்ல. உங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. ஆனா இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஜோதிடத்தில் பொதுவாக சொல்லப்பட்ட பரிகாரம். அதுலயும் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுவதோ, வாழை மரத்துக்கு தாலி கட்டினால் தோஷம் நீங்குங்கிறதோ முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத பரிகாரம். காரணம், நம்ம ஊர்ல நம்ம எப்பவுமே சொல்லுவோம், வாழை மரத்தை சின்னதா இருந்துச்சுன்னா வாழை கண்ணுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த வாழை கண்ணை நம்மளே தாலி கட்டி வெட்டுறது அவ்வளவு நியாயமா இருக்குமா? அப்ப அந்த பரிகாரமே ஒரு விதத்துல நிறைய பேருக்கு தோஷத்தை கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட தோஷம் எல்லாம் நம்ம பார்த்து சொன்னதுனாலதான் இன்னைக்கு பல ஆயிரம் நபர்களுக்கு நாம சொன்ன பரிகாரத்தின் வழியாக திருமணம் நடைபெற்றிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்மளை ஃபாலோ பண்ணி பரிகாரம் கேட்கறதுக்கும் இதுதான் காரணம். நாம எந்த ஒரு பரிகாரத்தையும் கிரக அமைப்புகளின் படியும் எந்த முறையில் செய்தால் அது சரியாக தீரும்,
அதற்கு உகந்த நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, அந்த நாள்ல என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்து மட்டுமே எந்த ஒரு பரிகாரத்தையும் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதன் அடிப்படையில நாம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த திருமண தடை நீங்குவதற்கான கடைசி பரிகாரம். நிறைய ஜோசியர் ராகு கேது செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயந்துட்டு நமக்கே வம்புன்னு சொல்லி நிறைய ஜாதகத்தை பொருத்தம் இல்லைன்னு சொல்றதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் கண்டிப்பாக அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய நம்ம பேசுறோம். ஆனால் இது எதுவுமே ஜோதிட சாஸ்திரத்துல மூல நூல்கள்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பழங்கால நூல்களையுமே இதெல்லாம் குறிப்பிடவே இல்லை. அது மாதிரிதான் இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது, ஆலமர அரச மரத்துக்கு தாலி கட்டுற பரிகாரமும் ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்கள்ல சொல்லவே இல்லை. அப்படி மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கும் கடைசி பரிகாரம் இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்ன பரிகாரத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் எப்பவுமே ஒன்ன செஞ்சுட்டு இன்னொன்னு செய்யுங்க, அதுக்கு அடுத்தது செய்யுங்கன்னு எப்பவும் ரெக்கமெண்ட் பண்றதில்லை. ஒன்னே ஒன்ன செய்யணும், அது முழுமையாக பலனை தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்லுவேன். அப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி பரிகாரம் என்னவா இருக்கும்? அது சுயம்வர கலா பார்வதி ஹோமம்னு சொல்லுவோம். இந்த ஹோமத்தை முதல்ல செஞ்சது யாருன்னா பார்வதி தேவி தான் செஞ்சாங்க, சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள. அப்ப பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தை தான் இந்த ஹோமத்துல மூல மந்திரமாக நம்ம பயன்படுத்துவோம். அப்ப இந்த மூல மந்திரத்தை கொண்டு செய்யக்கூடிய இந்த ஹோமம் சாஸ்திர முறைப்படி எப்படி பார்வதி தேவி செய்தார்களோ அதே முறைப்படி செய்யறது இந்த ஹோமம் பலன் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இன்னொன்னு, இந்த ஹோமத்தை எங்க செய்வோம் அப்படின்னா கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியின் முன்னிலையிலேயே ஹோம குண்டம் அமைத்துதான் இந்த ஹோமம் நடைபெறும். அப்ப இந்த ஹோமத்தில் அமரக்கூடிய நபர்களோட தோஷத்தை மகாலட்சுமியின் பார்வையில் உங்களை அமர வைத்து செய்வதால் இது 100% வெற்றியை தருகிறது. இது நான் முன்னின்று நடத்துற அந்த இடத்துலதான் நீங்க செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எந்த மகாலட்சுமி ஆலயத்துல வேணாலும் இந்த ஹோமத்தை செய்து கொள்ளலாம். ஆனா நான் சொல்ல போற இந்த நாள்ல செஞ்சுக்கிறதுல என்ன விசேஷம்ங்கிறத இப்ப 1 by 1 பார்க்க போறோம். இது ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு யோகங்களும் பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு தடையை நீக்கும் விதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நாள். இறைவன் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கிறத நிவர்த்தி செய்யறதுக்காக தான் நமக்காக பல்வேறு சிறப்பு நாட்களை கிரகங்கள் வழிவிடும் அமைப்பை நமக்கு அமைத்து தருவார். அந்த நாளை ஜோதிடர்கள் கண்டுபிடித்து சரியாக சொல்லும் போது அந்த நாளை சரியா பயன்படுத்துற நபர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடறாங்க, தடைகளை நீக்கிக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விசேஷ நாள், யோகமுள்ள நாள், பல்வேறு கிரக அமைப்புகளும் பல்வேறு அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான நாள்ல தான் இந்த ஹோமத்தை செய்யறது இவ்வளவு பலனை தரும்னு சொல்றோம். 100% வெற்றியை தரும்னு சொல்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதற்கு காரணமே இந்த நாளின் சிறப்பு தான். இந்த நாள்ங்கிறது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த நாள்னா வாரம் வெள்ளிக்கிழமை, மாசத்துல ஒரு நாள்னா பௌர்ணமி. அப்ப கலத்திர காரகனான மகாலட்சுமிக்கு பிடித்த பௌர்ணமியை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த பௌர்ணமி வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் சிறப்பு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கால சர்ப்ப யோகமும் இருக்கு. அப்ப ராகு கேதினால் எந்த ஜாதகம்லாம் தடையா இருக்கோ அந்த தோஷமும் நீங்கிடும். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு கேது, குரு ராகு, ராசி அல்லது லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கோ, 7ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது, 8ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கிறது, ஜாதகத்தில் எந்த இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது, இதையெல்லாம் நீக்கக்கூடியதற்கு உகந்த நாள் வைகாசி மாத பௌர்ணமி தினம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியில கால சர்ப்ப யோகம்னு சொன்னோம். கால சர்ப்ப யோகம்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்னு நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம். பின்னோக்கினா கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் சொல்லக்கூடியவர்கள். அப்ப எல்லா கிரகங்களுமே இந்த ராகு கேதுவுக்குள் அடைபட்டு கேது இந்த கிரகங்களை தொடர மாதிரி இருந்தா அது கால சர்ப்ப யோகம். ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் தொட்டுக்கிட்டு பயணம் செய்யற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம்.
ஒருவேளை உங்க ஜாதகத்துல காலசர்ப்ப யோகம் அல்லது தோஷம் இருந்தாலும் இந்த பூஜையில் கலந்து கொள்வது அவர்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தரும். அப்ப இந்த காலசர்ப்ப யோகம்ங்கிற இந்த நாள்ல இந்த ராகு கேதுவின் தடையும் நீங்கிடும். களத்திர காரகன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு 2 வீடு உண்டு, ஒன்னு ரிஷபம், இன்னொன்னு துலாம். இந்த ரிஷப ராசியில இந்த பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் இருப்பார். அப்ப சூரியன் அப்படிங்கிறது ஆணை குறிக்கும், சுக்கிரன் என்பது பெண்ணை குறிக்கும். ஒரு ஆணுக்கு தனக்கு உகந்த வரன் ஒரு பெண் வேணும் அப்படிங்கும் போது இந்த சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருக்கும் இந்த நாளில் செய்யும் பரிகாரம் ஒரு ஆணுக்கான ஒரு அருமையான வரனை தேடி வந்து தரும். அப்ப இந்த நாள்ல பெண்களுக்கு சிறப்பு இருக்கான்னா இதுதான் இந்த நாளோட மிகப்பெரிய சிறப்பு. பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாயோட வீடு 2, ஒன்னு மேஷ ராசி, இன்னொன்னு விருச்சிகம். இந்த விருச்சிக ராசியில் செவ்வாயின் வீட்டில் சந்திரன் அந்த பௌர்ணமி நாள்ல இருப்பாங்க. இந்த சந்திரன் செவ்வாயான கணவனின் வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு ஆண் வரன் ஒரு பெண்ணுக்கு வரும். அப்ப ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் ஆண் கிரகமான சூரியன் இருப்பதும், ஒரு பெண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடிய விருச்சிக ராசியான செவ்வாயின் வீட்டில் பெண் கிரகமான சந்திரனும் இருப்பது மிக பெரிய ஒரு விசேஷம். இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை மதியம் ஆரம்பிச்சு புதன்கிழமை 2 மணிக்கு முடியுது. அப்ப இந்த ஹோமம் எப்பொழுதுமே வளரும் விஷயங்களை காலையில செய்யணும். அப்ப புதன்கிழமை அன்னைக்கு காலையில தான் பௌர்ணமி இருக்குங்கிறதுனால பௌர்ணமி வேள்வியை நம்ம புதன்கிழமை அன்னைக்கு காலையில தீர்மானிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை கேலண்டர்ல பௌர்ணமி போட்டிருந்தாலும் பௌர்ணமி தொடங்குறது மதியம் 1 மணிக்கு மேல. அப்ப கண்டிப்பாக ஹோமம் தொடங்கும் பொழுது பௌர்ணமி இருக்காது. அதனால புதன்கிழமை காலையில ஹோமம் தொடங்கும் பொழுது பௌர்ணமி இருக்கும், அந்த ஹோமம் முடியும் போதும் பௌர்ணமியிலேயே முடியும். அப்ப கேலண்டர்ல போட்டிருக்கிற பௌர்ணமியை பார்த்து குழப்பிக்க வேண்டாம். பௌர்ணமி திதி அன்னைக்கு மதியம் தொடங்குது. கிரிவலம் போறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இரவுல பயணம் செய்யறவங்களுக்கு தான் அந்த செவ்வாய்க்கிழமை இரவு பௌர்ணமின்னு எடுத்துக்கணும். ஆனால் பௌர்ணமி பூஜை எதுவும் இந்த மாதிரி வளரும் விஷயங்கள், தொடங்கும் விஷயங்கள், வெற்றி பெறும் விஷயங்கள், வாழ்க்கையில் ஒளியேற்றும் விஷயங்களை பௌர்ணமி இருக்கும் அந்த நாளில் செய்வது விசேஷம்ங்கிறதுனால இந்த பௌர்ணமி யாகம், இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் புதன்கிழமை அன்னைக்கு காலையில தொடங்கி மதியம் வரைக்கும் இந்த ஹோமத்தை சர்வ சுத்தமாக முழுமையான ஆவர்த்தியங்களோட எப்படி பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள இந்த பூஜையை செய்தார்களோ அதன் அடிப்படையிலேயே அப்படியே செய்வதுதான் நம்ம செய்யறதுல பெரிய விசேஷம். இந்த நாள்ல இன்னும் என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா, இந்த நாள் புதன்கிழமையாக இருக்கு. நம்ம ஊர்ல எப்பவும் சொல்லுவோம் ஒரு பழமொழி, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. அப்படிப்பட்ட புதன்கிழமையை தேர்ந்தெடுத்து செய்யறோம். புதன்கிழமை என்பது நாராயணனுக்கு மிகவும் விசேஷமான நாள். இந்த நாராயணனுக்கு விசேஷமான நாள்ல குரு பகவான் மிருகசரீச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்துலதான் இந்த ஹோமம் நடைபெற இருக்கு. குரு பகவான் அவருக்கு மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய பெயர் உண்டு. ஆனால் செவ்வாய் மங்களகாரகன். அப்ப மாங்கல்ய கிரகமும் மங்களகாரகனும் ஒன்று சேரும் நாளும் அந்த பௌர்ணமியில வருது. அதுவும் மிகப்பெரிய ஒரு விசேஷம். இதுல இன்னொரு விசேஷம் இந்த நாள்ல இருக்கு. நேத்திரம் ஜீவன் சொல்லி நிறைய பேர் பஞ்சாங்கத்திலேயோ கேலண்டர்லயோ பார்த்திருக்கலாம். இந்த நேத்திரம் ஜீவனை பொதுவாக ஒரு ஆலய கும்பாபிஷேகம் செய்யும் போது பார்ப்போம். காரணம் என்னன்னா, அந்த விக்கிரகம் உயிரோட்டம் பெறுவதற்கும் அது கண் திறப்பதற்கும் இந்த நேத்திரமும் ஜீவனும் அவசியம். நேத்திரம் என்பது கண் பார்வை. அப்ப ஒரு மனிதனுக்கும் சரி ஒரு விக்கிரகத்திற்கும் அவர்களுக்கான தடை நீங்கி அவர்களுக்கான வெளிச்சம் கிடைப்பதற்கு பரிபூர்ண நேத்திரம் இருக்கிற நாள் செய்யும் பரிகாரம் முழுமையான வெற்றியை பெறும். கண்ணை மூடிட்டு போய் நேத்திரம் ஜீவன் உள்ள நாள்ல செய்யற வழிபாடு கூட பெரிய அளவுல பலனை தரும். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அன்னைக்கு பரிபூரண நேத்திரம், அதாவது 2 கண்கள் உள்ள நாளும் முழு ஜீவன் உள்ள நாளும்னு பார்த்து கேலண்டர்லயோ பஞ்சாங்கத்திலயோ பார்த்து தொடங்குனா அது எல்லாமே வெற்றி அடைஞ்சிடும். நிறைய பேர் நாங்க நாள் நட்சத்திரம் எதையுமே பார்க்கலைங்க, நாங்களா செஞ்ச வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான சூட்சும ரகசியங்கள் அவர்கள் செய்த புண்ணியங்களினால் இயற்கையாக அமைந்துவிடும். இந்த நாள்ல 2 கண்கள், அதாவது நேத்திரத்துல குருட்டு நாள், 1 கண் உள்ள நாள், 2 கண்கள் உள்ள நாள் அப்படின்னு 3 உண்டு. அதுல பரிபூர்ண நேத்திரம்ங்கிறது 2 கண்கள் உள்ள நாள். இந்த புதன்கிழமை
இந்த பௌர்ணமி திதி வரக்கூடிய அந்த புதன்கிழமை 2 கண்கள் உள்ள நாளாக இருக்கு. அதே போல ஜீவன் அப்படின்னா பேர்லயே இருக்கு. ஜீவன் என்பது உயிரோட்டம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள் உயிரோட்டமாக செய்வதற்கு தான் ஜீவன் அவசியம். அப்ப அந்த ஜீவனும் அன்னைக்கு முழு உடல் நாளாக இருக்கு. அப்ப பரிபூரணமான உயிர் உள்ள நாள் என்பதும் இந்த பரிகாரத்திற்கு மிக பெரிய அளவில் வலு சேர்க்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிற அந்த புதன்கிழமை நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரமும் புதனின் நட்சத்திரமே. அப்ப புதன்கிழமை புதனோட வீட்டுல குரு இருக்கிறார். அன்னைக்கு புதன் நட்சத்திரமான கேட்டை இருக்கு. குரு பகவான் மங்களகாரகனான மிருகசிரீச நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், அதிலே பயணம் செய்கிறார். சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் சூரியன் இருக்கிறார். செவ்வாயின் வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறார். பரிபூரண நேத்திரம், பரிபூரண ஜீவன் இருக்கு. அதை விட முக்கியம் கால சர்ப்ப யோகம் இருக்கு அந்த நாள்ல. அடுத்தது இன்னும் ஒரு விசேஷம் அந்த நாள்ல இருக்கு, அதையும் சொல்றோம். அது கிரகமாளிகா யோகமும் அன்னைக்கு இருக்கு. கிரகமாளிகா யோகம்னா கிரகங்கள் எப்படி மாலையா வரிசையா பூவை கட்டுறமோ அது மாதிரி கும்ப ராசியில ராகுல தொடங்கி சிம்ம ராசியில கேதுக்குள்ள 8 கிரகம் வரிசையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கிரகமாளிகா யோகமும் அன்னைக்கு இருக்கு. கிரகம் மாளிகா யோகம்ங்கிறதே 5 கிரகங்களுக்கு மேல வரிசையா இருந்துட்டாலே அந்த கிரகமாளிகா யோகம் பெரிய அளவிலான வெற்றியை தரும். எந்த விஷயத்த தடையா இருக்குனாலும் அப்ப செய்யலாம். இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் இந்த மகாலட்சுமியின் முன்னிலையிலேயே அமர்ந்து இந்த ஹோமம் நடைபெறும். இந்த ஆலயத்துல கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒரே விக்கிரகத்துல இருக்கிறதுனால நவகிரகத்தை இங்கே தாய் மகாலட்சுமி கட்டுப்படுத்துகிறார். பொதுவாக கிரகங்கள் கொடுக்கும் எந்த ஒரு தோஷத்தையும் கடவுள் நீக்க மாட்டார், கட்டுப்படுத்துவார். அப்ப இந்த தோஷத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்கு திருமண வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைத்து தருவார். இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் ஏற்றத்தையும் தடையையும் தரும். இந்த கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கும் பொழுது நாம செய்யற எல்லா விஷயங்களும் நமக்கு வெற்றியை தரும். நாம சந்திக்கிற நபர்கள் கூட நமக்கு சாதகமாக, நமக்கு அனுசரணையாக, நமக்கு உண்மையாக, நேர்மையாக நடந்துக்குவாங்க. நமக்கு நல்ல தசாபுத்தி இல்லை, நல்ல கிரக அமைப்பு இல்லை அப்படிங்கும் போதுதான் நமக்கு சந்திக்கக்கூடிய நபர்களும் நாம் செய்யும் விஷயங்களும் நமக்கு நெகட்டிவாக மாறுது. சாதாரணமாக பௌர்ணமி தினத்திலேயே மகாலட்சுமி ஆலயத்துல இந்த ஹோமம் ஒவ்வொரு மாதமும் நடக்குது. என்னை பின்பற்றுவர்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த நாளை தவற விட்டுட்டு நம்ம நிறைய வரன் வரல, நமக்கு நல்ல வரன் அமையல, என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாள் வரன் பாக்குறேன், என் பிள்ளைக்கு இப்ப லீவு கிடைக்கல, என்னால வர முடியல அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த நாளை தவற விட்டுட்டு அதன் பிறகு ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்துச்சு எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிறது இல்ல. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே கடவுள் உங்களுக்கு தடையை நீக்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டார்னு அர்த்தம். அதை பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணி நம்ம தான் அதற்கான முயற்சி எடுக்கணும். நான் நிறைய வீடியோல சொல்லுவேன், முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை ஒருபோதும் வெல்லாதுன்னு. எத்தனையோ பரிகாரம் செஞ்சுட்டு உங்க குழந்தைங்க அழுத்துக்கலாம், சலிச்சுக்கலாம். சொல்லிடுங்க, கடைசி பரிகாரம் எனக்காக செய்யின்னு கூட சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி அவர்களை கூட்டிட்டு இந்த ஹோமத்தில் அமர வைத்து விடுங்கள். இந்த ஹோமத்துல உட்கார வச்சிடுங்க. மீதி எல்லாத்தையும் தாய் மகாலட்சுமி பார்த்துக்கும். எல்லா தடைகளையும் நீக்கிற ஒரு அற்புத நாளை தவற விட்டு விடாதீர்கள். இந்த ஹோமம் எங்க நடக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல தான் இந்த ஹோமம் ஒவ்வொரு பௌர்ணமியும் நடக்குது. ஆனா இந்த பௌர்ணமி இவ்வளவு விசேஷம் இருக்கு. இதை தவற விட்டுட்டா நமக்கு என்ன அமைப்பு கிடைக்க போகுது? இந்த ஹோமம் நடைபெற நாள் வைகாசி மாசம் 28ஆம் தேதி புதன்கிழமை. மறுபடியும் சொல்றேன், கேலண்டரை பார்த்து செவ்வாய்க்கிழமை பௌர்ணமின்னு குழப்பிக்காதீங்க. செவ்வாய்க்கிழமை மதியம் தான் பௌர்ணமி தொடங்குது. புதன்கிழமை காலையில இருந்து மதியம் வரைக்குமே பௌர்ணமி இருக்கிறதுனால புதன்கிழமை அன்னைக்கு காலையில தான் இந்த ஹோமம் நடைபெறுது. ஜூன் மாசம் 11ஆம் தேதி தான் இந்த ஹோமம் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில 9:30க்கு ஆலயத்துக்கு வந்துடணும். முடிஞ்சா 9 மணிக்கு வந்துருங்க. 9:30ல இருந்து 10 மணிக்கு தொடங்கிறோம். மதியம் 2ல இருந்து 3 மணிக்குள்ள இதை முடிச்சுட்டு நீங்க கிளம்பிடலாம். இந்த ஹோமத்துக்கு கண்டிப்பாக முன்பதிவு செஞ்சுட்டு வரணும். காரணம், மகாலட்சுமி மாலை ஒவ்வொருவருக்கும் கழுத்தில் அணிவிக்கப்படும். இந்த மகாலட்சுமி மாலை இந்த பூஜையில் ஒரு முக்கியமான அம்சம். அந்த நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஹோமத்தை சரியாக நம்ம முடிச்சிடலாம்.
அந்த நாள்ல வரத்துக்கு முன்பதிவு செய்யறதுக்கு சொன்னதே, நீங்க வரீங்கன்னா உங்களுக்கான மாலைகள், ஹோம பொருட்கள், உங்களுக்கான வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யணும். இதுல ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிற ஹோமம் இது இல்ல. ஹோமம் தொடங்கும் போதிருந்து முடியும் வரைக்கும் எல்லாரையும் ஒன்னாவே உட்கார வச்சுதான் செய்வோம். அப்ப முழு ஹோமத்திலையுமே நீங்க அமர்ந்து உங்களோட தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ளும் ஒரு அருமையான சாஸ்திர முறைப்படி செய்யக்கூடிய ஹோமம். சேலத்திலிருந்து சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவுல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல் அமைந்திருக்கிறது. நீங்க சென்னையில இருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி 25 30 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த தலைவாசல் இருக்கிறது. தலைவாசல்ங்கிறது ஒரு பெரிய ஊர், தாலுகா. அதனால இங்கே எல்லா பேருந்தும் நிற்கும். நீங்க ஒருவேளை சொந்த வாகனத்துல கார்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கான கூகுள் மேப் லொகேஷனை நம்ம அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த ஹோமம் எப்படி நடக்கும், இவர் சொல்லிட்டாரு, இது முறையா நடக்குமாங்கிற சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு பரிபூரணமாக முறைப்படி நடத்தி வைக்கிறதுக்கு நானே நேரில் அங்க வருவேன். ஏன் முன்னிலையிலே தான் இந்த ஹோமம் நடக்கும். அதனால தோஷ நிவர்த்தி பரிபூர்ணமாக நடக்கும். இறைவன் உங்களுக்கான திருமண தடையை, நீண்ட காலம் வரன் பார்க்கிறோம், நல்ல வரன் அமையல, என் பிள்ளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பெரிய கடமை நீங்கிடும் அப்படின்னு பாக்குறேன், ஆனா நடக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரின் கண்ணீரையும் கவலையும் நீக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. இதோட உங்களுக்கான தடை நீங்கிவிடும். இனிமேல் வரன் பார்க்கறதுக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட இந்த அருமையான பரிகாரத்தில் சிறப்பு வாய்ந்த நாளில் பல்வேறு யோகங்களும் சிறப்பான கிரக அமைப்புகளும் உள்ள நாள்ல நீங்க கலந்து கொள்வது அவசியம். ஒருவேளை உங்க குழந்தைகள் யாராவது வெளிநாட்டுல இருக்காங்கிற பட்சத்துல நீங்க அவர்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம். நீங்க அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹோமத்திலையும் எல்லோருடைய ஜாதகமும் வச்சிடுவோம். உங்களோட அனைவரின் ஜாதகத்தையும் மகாலட்சுமிட்டு வைப்போம். அப்ப நீங்க வரும் பொழுது ஒரிஜினல் ஜாதகம் எடுத்துக்கிட்டு வந்து நீங்க கலந்துக்கணும். ஒண்ணு உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கலந்துக்கிறது பெரிய அளவுல பலனை தரும். ஒருவேளை அவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம். ரெண்டுமே முடியலைங்க, நான் உடல்நிலை சரியில்லை, பையனும் வெளிநாட்டுல இருக்கான் அல்லது பொண்ணும் வெளிநாட்டுல இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இது முடியவே முடியாதுங்கிறவங்களுக்கான வாய்ப்பு. உடனே இந்த ஆப்ஷனுக்கு எல்லாம் போயிடக்கூடாது. நீங்க உங்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க அனுப்பி விட்டுட்டு அந்த ஹோமத்திற்கான கட்டணம் என்னங்கிறதையும் அனுப்பிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து இந்த ஹோமத்திலையும் மகாலட்சுமி பூஜையிலையும் வச்சு ஹோம பிரசாதங்களோட சேர்த்து இந்த ஜாதகத்தை நாங்க உங்களுக்கு கொரியர்ல உங்க அட்ரஸுக்கு அனுப்பிச்சு வச்சிடுவோம். நீங்க அந்த ஜாதகத்தை தான் அதுக்கப்புறம் வரன் பார்க்கிற போது எல்லா வீடுகளுக்கும் கொடுக்கணும். திருமண தடை, திருமண தோஷம், திருமண வாழ்க்கையில் சிக்கல், இது மாதிரி இருக்க எல்லாருமே கலந்துக்கலாம். இரண்டாவது திருமணத்துக்கு நம்ம முயற்சி செய்யறங்கிறவங்களும் இந்த ஹோமத்துல கலந்துக்கிறது கூடுதல் சிறப்பு. ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ல நீங்க முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் படிதான் உங்களை அந்த ஹோமத்துல உட்கார வைப்போம். அதனால முதல்ல உங்களை ஹோமத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னா முதல்ல பதிவு செஞ்சிருக்கணும். ஏன் நான் பதிவு பண்ண என்ன கடைசியா கூப்பிடுறீங்கன்னு நினைக்க கூடாது. முதலில் பதிவு செஞ்சவங்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில தான் அங்கே இடம் ஒதுக்கீடு செய்யப்படும். அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லா தகவல்களுமே அவங்க உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவாங்க. கால சர்ப்ப யோகம் உள்ள நாள் புதன்கிழமை. புதனோட கேட்டை நட்சத்திரம், குரு மிருகசிரீச நட்சத்திரமான மங்களகாரகனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கு. குரு புதனின் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனின் வீட்டில் சூரியன், செவ்வாயின் வீடான விருச்சிகத்தில் சந்திரன், கிரக மாளிகா யோகம், இது எல்லாமே இருக்கு. நேத்திரம் பரிபூர்ணமா இருக்கு, ஜீவன் பரிபூர்ணமா இருக்கு. மகாலட்சுமிக்கு பிடித்த பௌர்ணமி திதியா இருக்கு. அன்னைக்கு மகாலட்சுமி மனம் குளிர அனுகிரகம் செய்வாங்கிறது தான் இந்த நாளோட விசேஷமே. போன பௌர்ணமியில கூட ஒருத்தர் கலந்துக்கிட்டவங்க அங்கேயே அவர்களுக்குள்ள பேசி வரனை பிக்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான பல அதிசயங்கள் கூட இங்க நடக்கும். நிறைய பேர் அங்கேயே வரனை ஃபைனல் பண்ணிட்டு போனதையும் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க இந்த மாதிரி பத்திரிக்கை வைக்க வரோம் அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் நிறைய பேர் சொல்றத நம்ம பாக்குறோம். இந்த ஆலயத்தில் திருமண தடைங்கிறது 100% நீங்கிறதுனாலதான் இந்த ஆலயத்துல எப்பவுமே பௌர்ணமிக்கு நம்ம இந்த ஹோமத்தை தொடர்ந்து செய்யறோம். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுனாலும் சரி, அவர்களுக்குமே இந்த ஹோமத்துல கலந்துகிட்டா அவர்களோட அந்யோன்யம் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை வாழ்க்கை துணைகிட்ட இருந்து விடுதலை எதிர்பார்த்து யாராவது நீதிமன்ற வழக்கு நடத்துறீங்க, அந்த வழக்கில்
உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வேணும்னாலும் இந்த ஹோமத்துல கலந்துக்க சொல்லுவோம். தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கிற பலருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற பரிகாரமே இதுதான். இதை தனிப்பட்ட முறையில பல ஆயிரங்கள் செலவு பண்ணி செய்யணும். ஆனா இந்த ஹோமத்துல கோவிலே எல்லா ஏற்பாடுகளும் செய்யறதுனாலதான் குறைந்த கட்டணமே. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஏழை எளியவர்கள் எல்லாருமே இதுல கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப மினிமமான கட்டணம் வச்சிருக்கோம். இறைவன் உங்களுக்காக கொடுத்த இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடைசி பரிகாரம். ஏற்கனவே நான் இந்த பரிகாரம் செஞ்சேன், அந்த பரிகாரம் செஞ்சேன், எதை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கடைசியாக ஒரு முறை நம்ம குழந்தைகளின் வாழ்க்கைக்காக அல்லது நம்ம வாழ்க்கைக்காக இதுல நம்ம கலந்துக்குவோம். ஏன்னா பல ஆயிரம் நபர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கல்யாணம் ஆகுது. அப்ப இதுல கலந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. 100% வெற்றியை தரக்கூடிய இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்வதுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்புன்னு நினைச்சுக்கீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு கலந்துக்குங்க. கடவுள் உங்களுக்கு இந்த வீடியோவை ஏன் காமிக்கிறார்? இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே நம்ம திருமண தடை நீங்கிறதுக்கு இறைவன் கதவை திறந்துட்டாருன்னு அர்த்தம். நாம தான் அடி எடுத்து உள்ளே போய் அந்த பரிகாரத்தை செய்து அந்த தடையை நீக்கிக்கணும். முயற்சி உங்களோடதாக இருந்தால் இறைவன் உங்களுக்கு முழுமையான அனுகிரகத்தை செய்வார். கிரகங்கள் வழிவிடும். காரணம், இந்த ஆலயத்துல நவ கிரகங்களும் மகாலட்சுமியின் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அஷ்டலட்சுமியும் உங்களை ஹோமத்துல உட்கார்ந்துருக்க உங்களை பார்ப்பாங்க, ஹோம குண்டத்தை பார்ப்பார்கள். அப்ப எந்த விதமான தோஷமும் எந்த விதமான செயல்களையுமே எந்த விதமான தடைகளையுமே மகாலட்சுமி உங்களுக்கு பரிபூரணமாக நீக்கி தரக்கூடிய உன்னதமான பரிகாரம். கட்டாயமாக யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்களுக்கு எல்லாம், அந்த ஃபேமிலிக்கு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு நாம செய்யற உதவியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பல நபர்களின் திருமண தடை உறுதியாக நீங்கிவிடும். நாம எல்லோருமே அந்த ஆலயத்தில் மகாலட்சுமி முன்னிலையில் நடக்கும் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் நேரில் கலந்து கொள்ளலாம், நேரில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நாம இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.